டாக்டர் தாமரை செல்வி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது செமி ஆரிட் ட்ரோபிக் பிளான்ஸ் பற்றி. செமி ஆரிட் ட்ரோபிக் பிளான்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, அது வந்து சிறுதானியம், மில்லட்ஸ். ஸோ செமி ஆரிட் ட்ரோபிக் பிளான்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து தண்ணி இருந்தாலும் வளரும், தண்ணி இல்லைனாலும் வளரும். இந்த சாயிலில் நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அங்கேயும் வளரும். நியூட்ரிஷன் வேல்யூ பற்றி ரெகுலராக நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வெறும் ஃபுட்டை பற்றி பேசுகிறதுக்காக நான் இந்த பாயிண்ட்டை சொல்லலை. திஸ் இஸ் வெரி ஈஸி டு கல்டிவேட் ஃபார் தி ஃபார்மர்ஸும் ஈஸியாக கல்டிவேட் பண்ணலாம். தண்ணி இல்லை, இந்த சாயிலில் வளரல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மில்லட்ஸில் குறிப்பாக வரகு, கொடோ மில்லட், அதோடைய நியூட்ரிஷன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த கொடோ மில்லட்டில் பார்த்தீங்கன்னா லெசித்தின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த லெசித்தின் ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணணும்னா, தே கேன் ஸ்ட்ரென்தனிங் தி நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறனால பர்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ வாட் இஸ் மீன் பை பர்கின்சன் அப்படின்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிரெயின் டிஸார்டர். இந்த பிரெயின் டிஸார்டர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, பிரெயினுக்கு போகக்கூடிய நர்வ் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால ப்ராப்பர் சிக்னலிங் இருக்காது. ஸோ சிக்னலிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலே நமக்கு அந்த நடக்கும்போது பேலன்ஸ் தடுமாறுறது, ஸ்டிஃபினஸ்ஸு, பேசும்போது திக்கிறது, ஸோ பேலன்சிங் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே வந்து நர்வ்ஸ் டிஸார்டர்னால வரக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ் தான். ஸோ அதுதான் நம்ம பர்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிசீஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நம்ம கொடோ மில்லட் சாப்பிட்றது மூலிமா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டமின்ஸ்னு எடுத்துக்கிட்டால் விட்டமின் B6 இதில் ரிச்சாக இருக்குது. நியாசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைட்டமின், அது இல்லாமல் ஃபோலிக் ஆசிட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஃபோலிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருது, இப்போது ப்ரெக்னென்சி உமன்ஸுக்கே வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஃபோலிக் ஆசிட்டை கொடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு காம்போசிஷன் வந்து இந்த வரகு, கொடோ மில்லட்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு அப்போ முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு, கால்சியம், பொட்டாசியம், அயனு, இது எல்லாமே இதில், மெக்னீஷியம், இது எல்லாமே ரிச்சாக இருக்குது இதில். இது இல்லாமல் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு ஒரு டிஸார்டர் இருக்குது. இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, மெனோபாசல் டைம்னு உமனுக்கு வரும். அந்த மெனோபாசல் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து இம்ப்ராப்பர் மெட்டபாலிசமாக இருக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்ட் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷனால் அவங்களுக்கு எப்பயும் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்காமல் இம்ப்ராப்பர் மெட்டபாலிசமாக இருக்கும். இந்த இம்ப்ராப்பர் மெட்டபாலிசம் எங்கே கொண்டு போய் விடுது தெரியுங்களா? டயபெட்டிஸ் வரும் உமன்ஸுக்கு, கார்டியாக் டிசீஸ் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும், பிளட் ப்ரெஷர் ஹை ஆகும், ஸ்ட்ரோக்கு கூட வரும். இது எல்லாமே மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தான் சொல்கிறோம். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்லேருந்து கம்ப்ளீட்டாக கொடோ மில்லட் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது. அதாவது வரகு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இது இல்லாமல் அடுத்து வந்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத ஒரு கெமிக்கல் ப்ராசஸை நம்ம பிளட்டில் ஸ்டாப் பண்ணுது. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, கேன்சர் செல்ஸ் உருவாகிறத கம்ப்ளீட்டாக தடுக்குது. இப்படி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் ரிசர்ச்சுக்கெலாம் பார்க்கணும் அப்படின்னா IIMRல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இவங்க இதில் ஏகப்பட்ட மினரல்ஸு, விட்டமின்ஸு, அயன்ஸு, நியூட்ரிஷனல் கண்டென்ட் எல்லாம் இருக்குன்றாங்க. என்ன மாதிரினா ஆலிகோசாக்ரைட்ஸு, லிப்பிட்ஸு, ஃபைட்டோஸ்டீரால்ஸு, லெக்னின்ஸு, ஃப்ளேவனாய்ட்ஸு, இன்னும் எக்கச்சக்கம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிறுதானியங்களை பயன்படுத்தும் போது, குறிப்பாக நம்ம இன்றைக்கி பேசின வரகை பயன்படுத்தும் போது நீங்கள் ஹெல்த் வைஸ் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அல்டர்னேட்டிவாக மெடிசனை நோக்கி நீங்கள் ஓட வேண்டியது இல்லை. ஸோ இது இன்றைக்கி என்னுடைய நியூட்ரிஷனல் பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.